ட்ரேடிங்கில் நிறைய பேருக்கு ஒரு மார்க்கெட்டோட டைரக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதாவது ப்ரைஸ் வந்து அப் சைட் நோக்கி போகுதா இல்லை டவுன் சைட் நோக்கி போகுதா அப்படிங்கிறத ஓரளவு எக்ஸாக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஆனால் இதில் இருக்கிற பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட டைரக்ஷனை தெரிஞ்சும் அதில் ப்ராப்பரான இடத்துல வந்து என்ட்ரி கொடுக்குறது. ஏன்னா நம்ம எந்த டைமில் என்ட்ரி ஆகிறோம், எப்போ எக்ஸிட் ஆகிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ அப்போது கரெக்டான இடத்துல வந்து என்ட்ரி ஆகிறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா 3 கேண்டில் தியரி. இந்த 3 கேண்டில் தியரிங்கிறது வந்து ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான், பட் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு 3 கேண்டில் வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். அதனால தான் அந்த நேம்லேயே இருக்குது பாருங்கள் 3 கேண்டில் அப்படின்னு. இது வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்கும், சரியா? ஸோ காம்பினேஷன் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸ் 3 கேண்டில் வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். அதில் இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ட்ரேட் எடுக்க போகிறீங்களோ அந்த டைரக்ஷனை குறிக்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து பை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து க்ரீன் கலர் கேண்டிலாக இருக்கணும். ஸோ செகண்ட் கேண்டில்ங்கிறது வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ரெட் கலர் கேண்டிலாக இருக்கணும். தேர்டு கேண்டில்ங்கிறது வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் மாதிரியே க்ரீன் கலர் கேண்டிலாக இருக்கணும். ஸோ அப்போது அந்த 3 கேண்டில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கேண்டில் க்ரீனு, ரெண்டாவது கேண்டில் ரெட்டு, மூணாவது கேண்டில் க்ரீனு, இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்கணும். ஸோ இது வந்து எதுக்கான செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பை ஆப்ஷனை சூஸ் பண்ணுறீங்க, அதாவது மார்க்கெட் வந்து மேலே போக போகுதுன்னு நினைக்கிறீங்க. ஸோ அப்போ இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் இந்த 3 கேண்டில் வந்து கன்சிடர் பண்ணணும். இதுவே நீங்கள் ஷார்ட் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ரைட் சைடில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு கேண்டில் ரெட்டு, ரெண்டாவது கேண்டில் வந்து க்ரீனு, மூணாவது கேண்டில் ரெட்டு. ஸோ இந்த மாதிரி கேண்டில் பேட்டர்னை தான் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். இதை தான் நம்ம 3 கேண்டில் தியரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் பை எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸாம்பிள், அதாவது எந்தெந்த மாதிரியான பேட்டர்ன்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் லாங் சைடு ட்ரேட் என்ட்ரிக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ். இது இந்த 3 மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் நிறையா இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த 3 விதமான பேட்டர்ன் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டு 2 கேண்டில், இதில் பார்த்தீங்கன்னா மொதல் 2 கேண்டில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதாவது அதோட பாடி அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் வென் கம்பேர்ட் டு வீக். மூணாவது கேண்டில் அப்படிங்கிறது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் மூணாவது பேட்டர்னை சொல்லலை. ஒவ்வொரு பேட்டர்ன்லேயும் மூணாவது கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஹேமர் மாதிரி இருக்குது. ரெண்டாவது பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா மூணாவது கேண்டில் வந்து டோஜி மாதிரி இருக்குது. மூணாவது பேட்டர்னில் மூணாவது கேண்டில் பார்த்தீங்கன்னா நார்மல் புல்லிஷ் கேண்டில் மாதிரி இருக்குது. ஸோ அந்த மூணாவது கேண்டில் சொல்கிறேன். ஒவ்வொரு எக்ஸாம்பிள்லேயும் இந்த மூணாவது கேண்டில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, மொதல் 2 கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதாவது அதோட பாடி, கேண்டில் ஆஃப் த பாடி அப்படிங்கிறது வந்து விக்கை கம்பேர் பண்ணுறப்போ அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த பாடி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இருக்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் ட்ரேட் என்ட்ரி எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேர்டு கேண்டிலோட க்ளோசிங்கில் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ அந்த தேர்டு கேண்டிலோட லோ வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்க போகிறோம். இப்போ அதுக்கான டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் அதோட டார்கெட்டை நம்ம வைக்க போகிறோம். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் வந்து நம்ம ட்ரேட் என்ட்ரி எடுக்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோதான், நான் ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் ஆனால் இதை வந்து எந்த இடத்துல எடுக்கணும், அதாவது எந்த மாதிரியான ரேஞ்சில் இந்த மாதிரியான பேட்டர்ன் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் பார்ப்போம். ஸோ இது அப்படியே நம்ம ஷார்ட் ட்ரேடுக்காக பார்த்தோம் அப்படின்னா அதோட பேட்டர்ன்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ரெட்டு, க்ரீனு, ரெட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுலேயும் பாருங்களேன், ஒவ்வொரு பேட்டர்ன்லேயும் ஃபஸ்ட்டு 2 கேண்டில் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், மூணாவது கேண்டில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குழப்பம் வரலாம். இப்போது ஸ்டாப் லாஸுங்கிறது வந்து ப்ராப்பராக மூணாவது கேண்டிலோட லோ இல்லைனா மூணாவது கேண்டிலோட ஹையை தான் நம்ம வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நீங்கள் இந்த 3 கேண்டில் கன்சிடர் பண்ணுறப்போ அந்த 3 கேண்டிலில் எது லோ எது ஹையாக இருக்கோ அதை வந்து கன்சிடர் பண்ணலாம். இப்போது இதில் மூணாவது பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹையே பார்த்தீங்கன்னா அந்த 3 கேண்டிலோட ஹையை விட அது வந்து அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹை வரைக்கும் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம தேர்டு கேண்டில்னு எடுத்துக்காமல் அந்த 3 கேண்டிலுக்குமான ஹை, இப்போ நீங்கள் ஷார்ட் ட்ரேடு போகிறதுனால அந்த 3 ட்ரேடுக்குமான ஹையை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். இல்லை இன்கேஸ் நீங்கள் லாங் போகிறீங்க அப்படின்னா அதில் அந்த 3 கேண்டிலுக்குமான லோ எது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் வந்து என்ட்ரி வச்சிடலாம். இப்போ இதில் நம்ம லாங் ட்ரேடில் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த தேர்டு கேண்டிலே இந்த 3 கேண்டிலுக்குமான லோவாக இருக்குது, அதனால் அப்படி வச்சுக்கிட்டோம். ஆனால் நம்ம இந்த ஷார்ட் ட்ரேட் பார்க்கும்போது நமக்கு மூணாவது பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹைங்கிறது வந்து அதிகமாக இருக்குது. அப்போது அதை நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம்.
இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வைக்கணும். மறக்காமல் ரிஸ்க் ரிவார்டு அப்படிங்கிறது வந்து 1:2 குறைஞ்சது மினிமம் 1:2 1:2 அப்படிங்கிறது வந்து மினிமம் தான். சரியா? நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். 1:3 ஆர் 1:4 எதை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் மினிமம் பார்த்தீங்கன்னா 1:2 ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெட்டரான ரிஸ்க் ரிவார்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம லாங் ட்ரேடை எங்கே எடுக்கிறது, ஷார்ட் ட்ரேடை எந்த ரேஞ்சில் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா புல்லிஷ்கான பேட்டர்ன், அதாவது லாங் ட்ரேட் எடுக்கிறீங்க, நீங்கள் பை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல்லையோ இல்லை டிமாண்ட் ஜோன்லேயோ எடுக்கிறது வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா அந்த டிமாண்ட் ஜோனில் தான் பையர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க மார்க்கெட்டுக்குள்ளே எப்போ என்டர் ஆகலாம். எப்போ அந்த டிமாண்ட் ஜோன் கிட்ட இந்த ப்ரைஸ் வந்துருச்சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பையிங்கோட ப்ரெஷருங்கிறது வந்து அதிகமாகிடும். ஏன்னா நிறைய பையர்ஸ் வந்து அதில் உள்ள என்டர் ஆகிடுவாங்க. அப்போ பையிங் ப்ரெஷருங்கிறது வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ மார்க்கெட் என்ன ஆகும், ரிவர்சல் ஆகிடும். அதாவது எப்போ டிமாண்ட் ஜோன் கிட்ட வரும் மார்க்கெட் அப்படின்னா மேலேருந்து கீழே இறங்குறப்ப தான் டிமாண்ட் ஜோன் கிட்ட வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், மார்க்கெட் ரிவர்சல் ஆகி திரும்ப மேலே போக ஆரம்பிக்கும். அப்படி மேலே போகும்போது அந்த இடத்துல இந்த 3 கேண்டில் செட்டப் நீங்கள் பார்க்குறீங்க, அதாவது க்ரீனு ரெட்டு க்ரீன் இந்த மாதிரியான செட்டப் வந்து பார்க்குறீங்க டிமாண்ட் ஜோன்லேருந்து மார்க்கெட் திரும்பும்போது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல ட்ரேடில் நீங்கள் என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கான சான்சஸ் ஆஃப் வின்னிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் பையர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைஸை மேலே கொண்டு போதான். ஏன்னா டிமாண்டில் வந்து யார் அதிகமாக இருப்பா, டிமாண்ட் ஜோனில் அப்படின்னா பையர்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. அப்போது ப்ரைஸை வந்து மோஸ்ட்லி கீழே வந்து இறக்கவே விட மாட்டாங்க, நிறைய டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ ப்ரைஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மேலே ஏற தான் காத்துக்கிட்டு இருக்கும். ஸோ அப்போது அந்த இடத்துல இந்த மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக 1:2 ரிஸ்க் ரிவார்டு இல்லைனா 1:3 1:4 அந்த மாதிரி ரிஸ்க் ரிவார்டில் ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வச்சுட்டு நீங்கள் ட்ரேடில் என்ட்ரி ஆகலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ட்ரி ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கான வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது வந்து அதிகமாகவே இருக்கும். இதே சேம் தான் பார்த்தீங்கன்னா பேரிஷ் பேட்டர்னுக்கும் நம்ம எப்படி புல்லிஷ் பேட்டர்னை வந்து டிமாண்ட் ஜோனில் வச்சுருந்தோமோ அதே போல் இந்த பேரிஷ்கான பேட்டர்ன் வந்து சப்ளை ஜோனில் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸில் வந்து கன்சிடர் பண்ணணும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகும். அப்போது நீங்கள் இந்த பேரிஷ்கான பேட்டர்னை வந்து கன்சிடர் பண்ணி செல் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களோட வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸில் லாங் என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா அது என்னவாகும் அப்படின்னு பார்ப்போம். இதை வந்து எப்படி நான் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா மார்க்கெட் பாருங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு, அதுக்கப்புறம் கரெக்ஷன் ஆகிட்டுருக்கு, ஓகேவா, கன்சால்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சு. இப்போ நம்ம எதை கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பை என்ட்ரி எடுக்கிறதுனால ஒரு க்ரீனு ரெட்டு க்ரீனு இதை தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சரியா? இந்த 3 கேண்டில் வந்து கன்சிடர் பண்ணுறோம். அப்போது அந்த 3rd கேண்டிலோட க்ளோசிங் கிட்ட நம்ம என்ட்ரி வந்து எடுக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து 3rd கேண்டிலோட லோ வந்து ஸ்டாப் லாஸாக வைக்கிறோம். டார்கெட்டு பார்த்தீங்கன்னா 1:2 வந்து டார்கெட்டாக வைக்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து ஹிட் ஆகிடுது. இதுவே இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட செல் என்ட்ரி எடுத்திருந்தோம், அதாவது ஷார்ட் என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா என்ன இருக்கும் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம எதை கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 3 கேண்டில் வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். அதாவது ரெட்டு க்ரீனு ரெட்டு. ஏன்னா மார்க்கெட் இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நான் தேடும்போது ஸ்ட்ராங்கான ரெட் கலர் கேண்டில் அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கான க்ரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். விக்கை கம்பேர் பண்ணும்போது அந்த பாடி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அப்போது நான் அதை வந்து கன்சிடர் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3rd கேண்டிலோட க்ளோசிங் கிட்ட எனக்கு என்ட்ரி வைக்கிறேன். ஸோ அதோட ஹை அப்படிங்கிறது வந்து எனக்கு ஸ்டாப் லாஸு 1:2 வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. தென் அகெயின் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ புரியுதா, நம்ம எந்த இடத்துல வந்து நம்ம செல்லுக்கான என்ட்ரி எடுக்கணும், எந்த இடத்துல பைக்கான என்ட்ரி எடுக்கணும், எந்த கேண்டில் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு ப்ரைஸ் மேலே ஏறுது அப்படின்னா மாற்றி கலர்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதாவது ரெட்டு க்ரீனு ரெட்டு இல்லை க்ரீனு இந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம எந்த 3 கேண்டில் கன்சிடர் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு குழப்பமாக இருக்கும். அப்போது நம்ம இதில் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 கேண்டில் அப்படிங்கிறது வந்து பாடி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதாவது கேண்டில் ஸ்டிக்கோட பாடிங்கிறது வந்து விக்கை கம்பேர் பண்ணுறப்போ அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். 3rd கேண்டில் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், நோ ப்ராப்ளம், அந்த மாதிரி பார்க்கணும். அதே போல் நம்ம செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆர் சப்ளை ஜோனுக்கிட்ட பார்க்கணும். பைங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து சப்போர்ட் ஆர் டிமாண்டு கிட்ட பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அடுத்ததாக ஏன் இந்த 3 கேண்டில் தேரி வந்து ஒர்க் ஆகுது, எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ட்ரெண்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. அதாவது ஆஃப்டர் த ரீட்ரேஸ்மெண்ட். என்ன ரீட்ரேஸ்மெண்ட்னா இதில் பாருங்களேன், ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து அப்சைட் நோக்கி போகுது, அதாவது பையரோட கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்குது. 2வது கேண்டில் வந்து என்ன ஆகுது, உடனே அந்த மார்க்கெட்டோட ப்ரைஸுங்கிறது வந்து யாரோட செல்லரோட கண்ட்ரோலில் வந்துடுது, ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது இல்லைனா புல் பேக் ஆகுதுன்னு நம்ம வச்சுக்கலாம். ப்ரைஸ் வந்து கீழே ட்ராப் ஆகுது. 3வது கேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ராப் ஆன அந்த ப்ரைஸுங்கிறது வந்து திரும்ப புல் பேக் ஆகி மேலே வந்து முடியுது. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம
ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ணுது. அப்போ ட்ரெண்ட் கண்டினியூஷன் அப்படிங்கிறது வந்து ஒன்று நடக்குது. அப்போ நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ப்ரைஸ் மேலே தான் போக போகுது அப்படிங்கிறது. ரெண்டாவதாக இந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட்டு எல்லாத்தையும் நம்மளால் வந்து ஈஸியாக வந்து ஃபில்டர் பண்ணிட முடியும். இப்போ நீங்கள் பாருங்களேன், ஃபஸ்ட்டு கேண்டில் க்ரீனாக ஆனதுக்கப்புறம் எல்லாருமே அந்த இடத்துல பை என்ட்ரி எடுத்துருப்பாங்க. ரெண்டாவது கேண்டில் வந்து ரெட் ஆனதுக்கப்புறம் அங்கே என்ன ஃபீல் பண்ணியிருப்பாங்க, ஐயோ தப்பான என்ட்ரி எடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாதி பேர் வெளில போயிடுவாங்க. அப்படி இல்லைனா அவங்க போட்டிருக்க ஸ்டாப் லாஸ்ங்கிறது வந்து ஹிட் ஆகிடும். எங்கே ஃபஸ்ட்டு கேண்டலோட லோ வந்து ஸ்டாப் லாஸாக போட்டிருப்பாங்க, ஏன்னா அது க்ரீன் கலர் கேண்டில் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. அப்போ ரெண்டாவது கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரியான ஃபால்ஸ் பிரேக் அவுட்டு இது எல்லாமே நடக்கிறப்ப நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இதிலேயே வந்து ஃபில்டர் பண்ணிட முடியும். அதே போல் இதில் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட சைக்காலஜியை புரிஞ்சிக்க முடியும். யாரோட கண்ட்ரோலில் மார்க்கெட் இப்போதைக்கு இருக்குது, ஃபஸ்ட்டு யாரோட கண்ட்ரோலில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் யார் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டா, இப்போ ஃபைனலாக யாரோட கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்குது, ஸோ செல்லர்ஸ் பையர்ஸ் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க இந்த டைமில் அப்படின்னு அவங்களோட சைக்காலஜி நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இதில் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராப்பராக வந்து 1:2 மினிமம் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரிவார்டு வைக்கிறோம். நான் சொன்ன மாதிரி 1:3 1:4 எதுனாலும் வைக்கலாம். மினிமம் 1:2 வந்து நம்ம ரிஸ்க் ரிவார்டு வைக்கிறோம் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு லாஸ் பண்ணுறப்ப நமக்கு கம்மியான லாஸும், ப்ராஃபிட் பண்ணுறப்ப நமக்கு டபுள் த ப்ராஃபிட் அப்படிங்கிறது வரப்போகுது. ஸோ அப்போது 50-50% நமக்கு வந்து வின்னிங் ரேட் இருந்தாலே போதும், நம்ம ஓவராலாக பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபுளாக இருப்போம். ஸோ இந்த மாதிரியான எல்லா லாஜிக்கும் இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா இந்த 3 கேண்டில் தியரி அப்படிங்கிறது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட ப்ரீஃபாக பார்ப்போம். ஸோ இப்போது இந்த சார்ட்டை வந்து பாருங்கள். இந்த சார்ட்டில் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் ரேஞ்சு. ஓகேவா, மார்க்கெட்டுக்கு வந்து இது சப்போர்ட் ரேஞ்சு. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு. அகைன் இங்கே விக்கு வந்து ஃபார்ம் ஆகி சப்போர்ட்டு, இந்த சப்போர்ட்டு, இங்கேயும் சப்போர்ட் எடுத்துருக்கு. அகைன் மார்க்கெட் இங்கே வரும்போது என்ன ஆகுது பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு ஒரு புல்லிஷ்கான பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுது. கிளியராக தெரியுதா? ஸோ இந்த இடத்துல நம்ம சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 2 கேண்டிலுங்கிறது வந்து ரொம்ப பாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது வென் கம்பேர்ட் டு விக்ஸ். இதில் வந்து விக்கே இல்லை. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக தான் கீழே விக் இருக்குது, பாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. தென் தேர்டு கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல க்ரீன் கலர் கேண்டில். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ இது நமக்கான என்ட்ரி. தென் ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் கேண்டலோட லோ அப்படின்னா இந்த செகண்ட் கேண்டலோட லோ வரைக்கும் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுக்கலாம். ஏன்னா இந்த செகண்ட் கேண்டலோட ரெட் கேண்டலோட விக் வந்து இது வரைக்கும் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட 1:7.7 இல்லைனா 1:8 வரைக்கும் கூட மார்க்கெட் போயிருக்கு. நமக்கு அவ்வளோ தேவையில்லை. நம்ம என்ன பண்ணலாம், 1:2 நமக்கு ஓரளவு ப்ராப்பரான ரிஸ்க் ரிவார்டு தான். ஓகே, 1:2 வந்து வைக்கிறோம், மார்க்கெட் இங்கேயே நமக்கு வந்து அச்சீவ் ஆகிடும். பட் ஆனால் போயிருக்கிறது வந்து மார்க்கெட் நல்லாவே மேலே போயிருக்கு. சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பரான இடத்துல, அதாவது ப்ராப்பரான அது வந்து சப்போர்ட்டாவோ இல்லை டிமாண்ட் ஜோனாவோ இருக்கணும். அந்த இடத்துல வந்து புல்லிஷ்கான என்ட்ரியை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இது வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக முடியும். ஸோ இந்த சார்ட்டை பாருங்களேன், மார்க்கெட் வந்து நல்லா ஃபால் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஏற ட்ரை பண்ணுது. ஓகேவா, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே ஏற ட்ரை பண்ணுது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் ரெட்டு க்ரீன். ஓகேவா, ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியான ஒரு புல்லிஷ்கான பேட்டர்னுக்கான கேண்டல் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுதா. ஸோ அப்போது நம்ம ட்ரேட் எங்கே எடுத்திருப்போம், ஸோ இந்த கேண்டலோட க்ளோஸ் வந்து என்ட்ரி. இப்போது இந்த 3 கேண்டில் கம்பேர் பண்ணும்போது இந்த லோ வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுருப்போம் இல்லையா. அப்போது இது ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு 1:2 நம்ம ட்ரேடில் என்ட்ரி ஆகிருப்போம். பட் ஆனால் என்ன ஆகிடுச்சு, 4th கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ஸ்டாப் லாஸ்லாம் ஹண்ட் பண்ணிட்டு கீழே வந்துருச்சு. ஓகேவா, இந்த ரேஞ்சையும் தாண்டி ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மார்க்கெட் பார்த்திங்கன்னா கீழே வந்துருச்சு, ப்ரைஸ் வந்து கீழே ட்ராப் ஆகிடுச்சு. அப்போது இப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் சப்போர்ட் கிட்ட வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆனாலும் இதையும் பிரேக் பண்ணி செல்லர்ஸ் வந்து அக்ரெசிவாக கண்ட்ரோலில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து ப்ரைஸ் வந்து ஷார்ப்பாக கீழே இறங்கியிருக்கு, செல்லர்ஸ் தான் மார்க்கெட்டோட கண்ட்ரோலில் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இங்கே ஒரு பையர் வந்து மார்க்கெட்டை ரைஸ் பண்ணி கொண்டு போகலாம், மேலே கொண்டு போகலான்னு நினைக்கிறப்போ திரும்பவும் பார்த்திங்கன்னா செல்லர் வந்து கண்ட்ரோலில் மார்க்கெட் எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஷார்ட்கான என்ட்ரி தான் பார்க்கணும். அப்போது இப்போ இதில் கம்பேர் பண்ணி பாருங்கள், ரெட்டு க்ரீனு ரெட்டு இதை கம்பேர் பண்ணுறீங்க, இந்த 3 கேண்டில் கம்பேர் பண்ணி அதாவது கன்சிடர் பண்ணி மார்க்கெட்டில் ஷார்ட் சைடு போகிறீங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த கேண்டிலோட க்ளோசிங் அப்போ என்ட்ரி. ஸோ இந்த க்ரீன் கலர் கேண்டில் இருக்கு இல்லையா, இதோட ஹை வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 1:2 வந்து வைக்கணும் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சிருக்கும் இந்த ட்ரேடு. ஸோ பாருங்கள், இது நமக்கு என்ட்ரி, இந்த கேண்டிலோட ஹை வந்து இந்த இடத்துல ஸ்டாப் லாஸு. ஸோ 1:2 ரிஸ்க் ரிவார்டு, தென் டார்கெட்டை அச்சீவ்டு. ஓகேவா,
ஸோ இப்போது இந்த மாதிரி ரிவர்சல் ட்ரேட் எடுக்கவும் நீங்கள் கற்றுக்கணும். அதாவது நீங்கள் ஒரு ட்ரேடில் என்ட்ரி ஆகிறீங்க, பட் மார்க்கெட்டோட ஓவரால் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. சரியா? ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து நல்லா ஷார்ப்பாக ட்ராப் ஆகிருக்கு. அப்படிங்கிறப்போ செல்லரோட கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்குது. பையர் வந்து என்ட்ரி ஆகலாம்னு நினச்சி தான் உள்ள வந்திருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த ட்ரேடுங்கிறது வந்து லாஸில் முடிஞ்சிருது. ஸோ நம்ம அதை உடனே புரிஞ்சுக்கிட்டு திரும்ப செல் சைடு என்ட்ரிக்கான ட்ரேடை எடுக்கும்போது என்ன ஆகுது, நமக்கு இந்த இடத்துல ப்ராஃபிட் வந்துடுது. ஸோ அப்போது 2 ட்ரேடு எடுக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ட்ரேடு லாஸ் ஆனிச்சு அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட் லாஸ் அப்படின்னா, 2வது ட்ரேடில் ஒரு 20 பாயிண்ட் ப்ராஃபிட் எடுத்திருப்போம். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டபுளாக இருப்போம். ஸோ இந்த மாதிரி உடனே வந்து ரிவர்சல் ட்ரேட் எடுக்கிறதையும் நீங்கள் கற்றுக்கணும். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.